அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். வால்டர் வெற்றிவேல் நான் தான் வால்டர். என்னதான் கட்டப்பானாலும் நான் பாகுபலி இல்ல, பாகுபலி பிரபாஸ் தானே சொல்றேன் நானு. ஹாய் ப்ரோ, எங்க இருக்கீங்க ப்ரோ? ஒரு குட் நியூஸ் ப்ரோ, சூர்யா வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ற ப்ரோ. அப்படியே ப்ரோ, அந்த அளவுக்கு அவர் அதே மிஸ்டர் பாரத்ல பார்த்தப்ப எப்படி ஷார்ட் ரெடினா ஒரு எந்த ஸ்பீட்ல எந்திரிச்சு போவாரோ அதே ஸ்பீடு தான் இப்போ. எனக்கு இசை படத்தோட கதை என்கிட்ட சொன்னப்போ சேர் மேல ஏறி இங்கெல்லாம் ஏறி உட்காந்து இங்கிருந்து கீழே குதிச்சு அப்படியெல்லாம் கரை சொன்னாரு. ஒரு அமைதிப்படை நடிகன் வால்டர் வெற்றிவேல் பத்தி எல்லாம் சொல்றோமோ அந்த மாதிரி எனக்கு அந்த படம் அவ்வளவு ரசிச்சு இன்ட்ரெஸ்டா நடிச்சு. வீட்டுல விசேஷம் உங்களே அனௌன்ஸ் பண்ணதுனால நான் சொல்ல, அதுல நான் நெகட்டிவ் வில்லனாத்தான் நடிக்கிறேன். வில்லன்னா கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான வில்லன். அது மாதிரி ரொம்ப புது கெட்டப்பு. கடைசி அவர் பார்த்த படம் அதுதான். கிட்டத்தட்ட அவரு மறைகிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்துருவோம். அந்த படத்துல சென்சார் ப்ராப்ளம் வந்துருச்சு. ஸோ அவரே வாலண்டியரா பாரதி ராஜா சார் கூப்பிட்டு படத்தை போட சொல்லி பார்த்து தியேட்டர் எடுங்க நானாச்சு அப்படின்ட்டாரு. பாரதி ராஜா சார் அண்ணா இது சென்ட்ரல் கவர்மெண்ட், நான் ஆணையிட்டால் தான். சார் வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். ரொம்ப ஹாப்பி சார் உங்களை சந்திச்சதில். ஸோ ஜீப்ரா பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ப்ளஸ் சில விஷயங்கள் உங்களோட ஃபிலிமோகிராஃபில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயங்கள்லாம் பேச போகிறோம். ஸோ ஜீப்ரா படத்தில் உங்களோட கேரக்டர் பற்றி பேசணும். அதுக்கு முன்னாடி படத்தோட ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஒரு டான் கேரக்டர் மாதிரி புரிஞ்சுக்க முடிஞ்சது. பாபா பாபான்னு உங்களை எல்லாரும் கூப்பிடுறாங்க. அதை விசாரிச்சதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா A2Y பாபா அப்படின்றதான் உங்களுடைய பேருன்னு சொல்றாங்க. ஏன் A2Y பாபான்னு சொல்றாங்க? இந்த A2Y பாபா உங்க கேரக்டர் பேர் சொன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா நான் அதுன்னு சார் A2Y பாபா A to Z தான் சொல்லுவாங்க, அதுதானே புழக்கம். A2 இல்ல சார், ஒன்னே ஒண்ணு மிச்சம் இருக்கும். அது கிளைமேக்ஸ்ல அதையும் முடிச்சதுக்கு அப்புறம் டே இப்ப நான் A to Z பாபாடா அப்படின்னு கத்துவீங்க, அதுதான் சார் பினிஷ் அப்படின்னாரு. அதுவே எனக்கு கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அப்புறம் இந்த கேரக்டர் பத்தின ஒவ்வொரு சீனும் சொல்லி எல்லா லாங்குவேஜ் பேசுவான். இவன் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கிடையாது. பட் இந்த படத்துல இருக்கிற எல்லாமே அப்படித்தான். எல்லாத்துக்கும் காசு பணம் துட்டு அதுதான் வச்சுக்கலாம். அதை மையப்படுத்திதான் போயிட்டு இருக்கோம். அதனால எல்லாருமே கிரே ஷேட், நல்லவனும் இல்ல கெட்டவனும் இல்ல அப்படிங்கிறதுனால தான் ஜீப்ரா. கருப்பு வெள்ளை. சார் இப்போ தெலுங்கு படங்கள்ல உங்களை நிறைய படங்களை பாகுபலிக்கு முன் பின்னு பார்த்தா கூட அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய படங்கள் அங்க பண்ணியிருந்திருக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு பாகுபலிக்கு அப்புறம் அப்படின்னும் போது தமிழ் தாண்டி மற்ற மொழிகள் நடிக்கும் போது என்ன மாதிரியான கேரக்டர்ஸ்க்கு உங்களை அப்ரோச் பண்றாங்க சார்? ஸோ நீங்க அதை எதை மீன் பண்ணி அதை நீங்க பிக் பண்றீங்க? எனக்கு தெலுங்குல என்ன முதல்ல பெரிய ஹிட்டான படம் மிர்ச்சின்னு ஒரு படம், பிரபாஸ் கூட நடிச்சது பாகுபலிக்கு முன்னாடி. அதுல ரொம்ப நல்ல அப்பா. மேபி நம்மளுக்கு சொல்ல போனா நம்ம ஆடியன்ஸுக்கு தெரிகிற மாதிரி சொல்லணும்னா ராஜா ராணியில வந்த மாதிரி ஒரு நல்ல அப்பா. அதுலயும் கூட அது மாதிரி ஒரு அப்பா, ராஜா ராணி அப்பா மாதிரி பையன் கூட உட்காந்து பியர் அடிப்பாரு. அப்படி ஒரு சோபரான ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு அப்பாங்கிற மாதிரி போட்டு எனக்கு அந்த மாதிரி கேரக்டர் தான் நிறைய வந்துருக்குது. சோ இப்ப நானே இந்த ஜீப்ராக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு இந்த அமாவாசை சத்யராஜ் நாகராஜ் சோழன் எல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. தகடு என்னம்மா கண்ணு அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுங்க உண்மையிலேயே. ஆமா, ஏன்னா பாகுபலிங்கிறது டோட்டலா வேற. அது அந்த மாதிரி கேரக்டர் அடிக்கடி வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. சோ இது நல்ல அப்பாங்கிறத விட இந்த மாதிரி கேரக்டர் தான் கொஞ்சம் வில்லங்கமான கேரக்டர் இருந்தா தான் நடிக்கிறதுக்கு ஜாலியா இருக்கும். இப்ப லவ் டுடே அப்பான்னு வில்லங்கமான கேரக்டர் இருந்தா நம்மளுக்கு நிறைய தியேட்டர்ல கிளாப்ஸ் வாங்குறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. இப்ப இந்த கேரக்டர்ல அப்படித்தான். சூப்பர் சார். சார் இன்னொன்று, இந்த தோற்றங்கள்ல நம்மளோட கேரக்டரோட லுக்லயே சில வெரைட்டிலாம் நீங்க ஆரம்பத்துல இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. அந்த கிளாஸ் பண்ணாம இருந்தது, மொட்டை போட்டு வந்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. இப்ப அப்பா கேரக்டர் பண்ணும்போது சரி, நீங்க ராஜாராணியில ஜேம்ஸ் அவங்களோட அப்பா கேரக்டர் பண்ணும்போது சரி, இந்த கேரக்டர் பண்ணும்போதும் சரி, ஒரு தோற்றத்துல ஒரு கேரக்டர் கன்சீவ் பண்ணும்போது டேரக்டருக்கு ஒரு விஷன் இருக்கும். பட் உங்களுக்கு நம்ம இதுல இப்படி இருந்தா நல்லா இருக்குமேன்னு ஒரு பார்வை இருக்கும்ல, அப்படி அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களா? ஆமா, கொஞ்சம் எனக்கு என்ன வசதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா எனக்காக சினிமாவே யோசிக்குது, டைரக்டரே யோசிப்பாங்க. இப்ப இந்த கெட்டப்பு அவங்களே போய் இது நான் பண்ணா. இப்போ பொதுவா கேரக்டர் ஆர்டிஸ்ட் பாருங்க, ஒரே கெட்டப்ல தான் நடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனானப்பட்ட அமிதாப் பச்சன் சார் அப்படிதான் சொல்றேன், அவர் எவ்வளவு பெரிய ஆக்டர். அவரே பாருங்க, பெரிய கெட்டப் சேஞ்ச் இருக்காது.
மேபி லைக் கல்கி மாதிரி இதுல வந்து இருக்கும் போது, இல்லாட்டி அவரு இதுல வேட்டையன்ல எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் இருப்பார். ஆமா ஆமா, ரொம்ப ரேரா தான் ஒரு கெட்டப் சேஞ்ச் பண்ணுவாங்க யாரா இருந்தாலும் சரி. பட் எனக்கு மட்டும் படத்துக்கு படம் வேற கெட்டப் மாத்திட்டு இருக்கிறேன். அது மாதிரி இந்த கெட்டப் வந்து டைரக்டர் தான் சூஸ் பண்ணாரு. இங்க இந்த ஒயிட் பிளாக் எல்லாம் விட்டு அடிக்கலான்னு நான் தான் சொன்னேன். நம்ம கண்டிப்பா வந்து எல்லா நடிகர்களும் டைரக்டர் கிட்ட அவங்க கருத்து சொல்லுவாங்க, இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாமா. பட் கடைசியில வந்து டைரக்டர் என்ன முடிவு செய்யறாரோ அதுதான் என்ன கேப்டன் ஆஃப் தி ஷிப் அப்படிங்கிற முறையில் அவர் சொல்றதுதான். அதனால என்னுடைய கருத்து இல்லை, எல்லா நடிகர்கள் சைட்ல இருந்துமே அப்படி ஒரு கருத்து இருக்கும். ஓகே ஓகே சார். ஆனா இப்போ நீங்க ரெண்டு இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட முடியாது உங்களை. ஸோ ஹிந்தி, கன்னடம், மலையாளம் எல்லா லாங்குவேஜும் பண்றதுனால நீங்க தான் கரெக்டான பர்சன் நினைக்கிறேன் இந்த விஷயத்த சொல்றதுக்கு. இப்போ குறிப்பா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில, ஹிந்தி இண்டஸ்ட்ரியில, மற்ற இண்டஸ்ட்ரியில வந்து தமிழை தாண்டி இந்தந்த விஷயங்கள் அங்கே சூப்பரா இருக்கு அப்படின்ற நீங்க நினைக்கிற ஏதாவது விஷயங்கள் இருக்கா சார்? இல்லைங்க, எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. நான் இது வந்து சும்மா இதை மழுப்புறதுக்காக சொல்ல, ஒண்ணுமே சில இப்போ ஹிந்தினா என்னமோ சாவகாசமா ஒரு 12 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிப்பான்னு நினைச்சிட்டு இருந்தாங்கல்ல. நான் போய் முஞ்சியான்னு ஒரு படம் நடிச்சேன், பெரிய சூப்பர் ஹிட் அந்த படம். காலங்காத்தால 8 மணிக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்துடுறாங்க. எடுத்து என்ன பெரிய பிரச்சனைனா, தமிழும் தெலுங்கும் தான் ஒரு கால் ஷீட்னா 9 to 6, 9 மணிக்கு ஆரம்பிச்சா 6 மணிக்கு முடிஞ்சிடும். அதுக்கு மேல போனா எக்ஸ்ட்ரா பேட்டா, அதனால முக்கால்வாசி விட்டுருவாங்க 6:30 மணிக்கு. என்ன கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருப்பாங்க. மலையாளம் ஹிந்தியும் மட்டும் ஒரு கால் ஷீட்னா 9 to 9. இது தெரியாம ரசூல் பூக்குட்டி படத்துல வந்து ஒட்டான்னு ஒரு படம், அதுல எனக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்டு எல்லாம் கிடைச்சிருச்சு. நானே டப்பிங் பண்ணி ரசூல் பூக்குட்டி, அவர் ஆஸ்கார் அவார்டு வாங்கின சவுண்ட் சார், நீங்க தான் சார் டப் பண்ண சார் எனக்கு என்னோட மலையாளம் கரெக்டா இல்லையா, நாங்க இருக்கிறோம்ல சார் ரைட்டா தப்பா சொல்லணும் பண்ணி அதுக்கு பண்ணி அவார்டு வாங்கியாச்சு. அந்த படம் ஒத்துக்கையில வந்து நம்ம பெருசா அந்த மூஞ்சியெல்லாம் சீரியஸ் சார், நான் ஒரு நாளைக்கு ஒரு கால் ஷீட் தான் நடிப்பேன். அது ஒன்றும் குழப்பம் இல்லை சார். பின்ன ஒரு கால் ஷீட் தான் பண்ணிட்டாங்க. போனா போகுது 6 மணி ஆகுது, 7, 8 ஆகுது, பேக்கப் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன சார் 8 ஆகி போச்சு, நான் முதல்ல சொன்னல சார் நான் ஒரு கால் ஷீட் தான் நடிப்பேன். அதான் சார், அதான் ஒரு கால் ஷீட் சார். இது என்ன ஒரு கால் ஷீட், இது பின்ன இவ்வளோ மார்னிங் 9ல இருந்து நைட் 9 வரைக்கும் ஒரு கால் ஷீட் சார். போச்சடா. இது சரி, மலையாளம் வந்து கம்பேரிட்டிவ்லி பிசினஸ் வைஸ் கொஞ்சம் தெலுங்கு தமிழ் விட சின்னதாக இருக்காட்டி அது அங்கே அப்படித்தான் இருக்கு போல் இருக்கு. ஹிந்தி எல்லாம் அப்படி இருக்காது, அது நம்மளை விட பெரிய பிசினஸ்ல இருக்கான்னு போனா அங்கேயும் இதே கைதுதான். ஓகே சூப்பர் சார். ஸோ இப்போ தமிழ் சார்ந்த இப்போ இதுவுமே ஈஸ்வர் கார்த்திக் வந்து ஒரு தமிழ் படங்கள் முன்னாடி படம் பண்ணவர் பெண் குயின்னு. ஸோ இப்போ அங்கே படம் பண்றாரு. அதே மாதிரி இப்போ முருகதாஸ் சார் அங்கே போய் சிக்கந்தர் பண்றாங்க. ஸோ நானும் பண்ணிட்டு இருக்கேன். அதான் அந்த படத்தை சொல்றேன் சார். ஸோ அப்படி தமிழ் டைரக்டர் வேற லாங்குவேஜ்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னும் போது இருக்கக்கூடிய சலுகைகள் என்ன? இல்ல நான் ஒர்க் பண்ணல, எனக்கு சௌரியமா இருக்குது, அதனாலதான் கேட்கிறேன். ஏன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா அவர் தான் டைரக்டர் போது அசிஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம ஆளுங்களா. அதனால ஒரு இம்ப்ரோவைஸ் பண்ணல, தமிழ்ல பேசி காட்டி சார் இப்படி பண்ணா நல்லா இருக்குங்களா சார், அப்படி பண்ணா நல்லா இருக்குன்னா அதை அப்படியே ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி நடிக்கிறதுங்கிறது ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனா இருக்குது. என்ன எனக்கு சீக்கிரம் ஒரு லாங்குவேஜ் பேச வராது. அது சில பேர் வந்து டப்புன்னு ஒரு பிரகாஷ் ராஜ் எல்லாம் எல்லா லாங்குவேஜ் அவர் தான் பேசுறாரு. இப்ப நான் டப்பிங் நான் தான் பேசுறேன். ஓகே சார். இருந்தாலும் கூட என்னால ஒருத்தர் கூட பேச முடியாது. ஓகே ஓகே. ஸோ அதனால தமிழ் டைரக்டர்ஸ் மற்ற தமிழ்ல படம் பண்ணும்போது உங்களுக்கு சலுகைகள் தான் கொஞ்சம் சௌரியமா இருக்குது. ஓகே ஓகே ஓகே. சார் உங்களோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் எப்படி சார் இருக்கு? ஏன்னா நீங்க நெகட்டிவ் ஷேட் பண்ணிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் லீட் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ கேரக்டர் ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய லாங்குவேஜ்ல பண்ணிருக்கின்ற போது என்ன இருந்தால் அதை நம்ம பிக் பண்ணலாம் அப்படின்றது என்ன, அந்த கிரிட்டரியா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? கண்டிப்பா ஒரு 100 படத்துல நான் ஹீரோவா பண்ணிட்டேன். அந்த 100 படத்துல பல வெரைட்டி பண்ணிட்டேன். உதாரணத்துக்கு ஒரு நடிகன், பூவழி வாசல்ல, மக்கள் என் பக்கம், அமைதிப்படை, கடலோர கவிதைகள், வேதம் பூஜைன்னு சொல்லிட்டே போகலாம். பெரிய 9 ரூபா ரோட்டு. ஸோ எப்பேற்பட்ட எவ்வளவுதான் ஒரு கேரக்டர் வந்து சொன்னாலும் இந்த 100 படத்துல நான் ஹீரோவா நடிச்ச அளவுக்கு இருக்காது, அதை விட கம்மியா தான் இருக்கும். இப்ப நீங்க வந்து வால்டர் வெற்றிவேல், நான் தான் வால்டர் வெற்றிவேல். என்னதான் கட்டப்பானாலும் நான் பாகுபலி இல்ல, பாகுபலி பிரபாஸ் தானே சொல்றேன் நானு. பாகுபலியில ஒரு சூப்பர் கேரக்டர். அதனால அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்காது. இருக்கிறதுல எது பெட்டரோ அதில் சூஸ் பண்ணி நினைச்சுக்கிறது. ஓகே ஓகே சார். ஆமா சார். இப்போ நீங்க வந்து இப்போ நல்லா ரொம்ப ரசிச்சு நடிக்கிற அளவு கேரக்டர் வருது. உதாரணத்துக்கு இந்த ஜீப்ரால பண்ணிடுதாட்டும், லவ் டுடேல பண்ணிடுது, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், சிவனாண்டியில சூப்பரான கேரக்டர்ல, அது மாதிரி கேரக்டர் இப்போ வந்துகிட்டு தான் இருக்கு.
சார் முன்னாடி நீங்க ரிகர்ஸ் பண்ணிட்டு போறது உண்டா சார்? டயலாக் என்னன்றது முன்னாடியே வாங்கி அந்த வேலையே கிடையாது. அப்படிலாம் கிடையாதா சார்? இல்ல த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ்ல டைரக்டா டேக்ல? ஆமாங்க, அது கொஞ்சம் ஏன்னா நம்ம பிறந்து வளர்ந்த இடம் அப்படி. மணிவண்ணன் சார் அங்க சின்ன பேப்பர்ல தான் அங்க ஒண்ணு அதுவும் இருக்காது, வெள்ளை பேப்பர் தான் இருக்கு. அதனால அந்த ஸ்பாட்ல போய் தான் சொல்லுவாரு, லொகேஷன் போய் தான் சீன் என்னன்னு டிசைட் பண்ணுவாரு. அதனால அது கேட்டு வாங்கி உடனே அடிச்சு அந்த ட்ரைனிங் ஆயிடுச்சு. அதனாலதான் எனக்கு மனப்பாடம் பண்றோம், எழுதி பார்த்து மனப்பாடம் பண்ண முடியாது, அது ஒரு பிரச்சனை. அதனாலதான் வேற மொழியை என்னால ஈஸியா கத்துக்க முடியல. அப்புறம் இந்த திமிரொன்னு வந்துருமில்ல, ப்ராம்ப்டிங்ல சொன்னாங்கன்னா நடிச்சுட்டு போயிடல. அப்புறம் அந்த டப்பிங்ல விட்டு தானே பேச போறோம் இல்லையா? ஒரு லைனா தான் பேச போறோம். அங்க ப்ராம்ப்டிங்ல நம்ம தப்பா ஏதாச்சும் இருந்தாலும் கூட ஆப்போசிட் ஆங்கிள் வருது இல்ல. ஆமா சார், கொஞ்சம் டைலாக் அவங்க மேல வரும். அதனால இது ஈஸியா இது இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த டெக்னிக் தெரியுமில்ல. சார் இப்போ எஸ்.ஜே. சூர்யா சாரோட சமீபத்தியான ஒரு 5-6 வருஷமா அவருடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்லாம் பார்க்கும்போது எனக்கு உங்களோட ஃபிலிமோகிராஃபிலாம் ஞாபகம் வருது சார். ஏன்னா இப்போ அவர் பண்றாரு, நீங்க பண்ண விஷயங்கள்னா இப்போ அவர் வேற ஃபார்மேட்ல ஒன்று பண்ணிருக்காருன்றது என்னால் வெளியிருந்து புரிஞ்சுக்க முடியுது. நான் கம்பேர் பண்ணல, அந்த ஃபார்மேட் சொல்றேன். ஒரு வில்லனிசம் நீங்க பண்ணிருக்கீங்க, ஹியூமர் கலந்த வில்லன் நீங்க பண்ணிருக்கீங்க, கேரக்டர் ரோல்ஸ் நீங்க பண்ணிருக்கீங்க, ஹீரோ நீங்க பண்ணிருக்கீங்க, ஸோ கொஞ்சம் லவுடரா நீங்க பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் செட்டில்டா நீங்க இந்த ஃபார்மேட் எல்லாமே இன்னைக்கு மக்களால் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. அதனால அவருக்கான விஷயங்கள் இன்னைக்கு பயங்கர ஃபேன்ஸ் அவருக்கு இருக்காங்க ஆக்டரா. ஸோ அவருடைய நடிப்பு இதெல்லாம் பார்க்கும்போது, ஏன்னா நீங்க இசை படத்துல 2 பேரும் ஒண்ணா நடிச்சிருப்பீங்க, ஸோ அந்த கனெக்ஷன்ல கேட்கிறேன். இல்ல அதை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. முதல்ல ரொம்ப நல்ல மனுஷன், அப்புறம் பயங்கர ஒரு டைரக்டரா ப்ரூவ் பண்ணிக்கிறார். குஷி, வாலி, என்ன வெரைட்டி பண்ணி அவர் பிரமாதமான ஆக்டருங்க. அது தெரியுது, இப்ப நான் சொல்ல வேண்டியதில்லை, ஸ்கிரீன்லயே தெரியுது. எனக்கு இசை படத்தோட கதை என்கிட்ட சொன்னப்போ சேர் மேல ஏறி இங்கெல்லாம் ஏறி உட்காந்து இங்கிருந்து கீழே குதிச்சு அப்படியெல்லாம் கரை சொன்னாரு. ஸோ அவருக்குள்ள அவ்வளவு அற்புதமான ஒரு நடிகனுக்குறார். அதுதான் இன்னைக்கு அவரை இந்த அளவுக்கு மக்கள் கொண்டாடுறதுக்கு காரணம். அவர் டைலாக் போடுற மாடுலேஷன், அவருக்கு இருக்கிற ஒரு வாய்ஸ், இந்த ஸ்மோக்கி வாய்ஸ் ஒன்று இருக்குல்ல, அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவருக்கு பயங்கரமா யூஸ் ஆகுது. ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் ஆக்டர். ஸ்பெஷல் படத்துக்காக எங்கேயோ மெசபடோனியாங்கிற ஒரு ஊருக்கெல்லாம் போனோம். நானு சத்தியனெல்லாம் ஊர் என்ன அலெக்சாண்டர் பிறந்த ஊரு, மதர் தெரசா பிறந்த ஊர், நாங்கள் ஊரை வேடிக்கை பார்க்குறது. பட் இவர் அப்பவும் கூட ஆக்டிங்ல அதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போகல, எங்கேயோ இஸ்தான்புல்ல இறங்கி இன்னொரு ஊருக்கு போகிறோம், அங்கே ஒரு கூலிங் கிளாஸ் பாயிண்ட் அதை போட்டு எங்கிட்ட காட்டி, சார் இது நல்லா இருக்குல்ல சார், நல்லா இருக்கு சார், இந்த கேரக்டருக்கு இந்த கிளாஸ் நல்லா இருக்குமான்னு அவர் அதுலயே ஏர்போர்ட்லயும் கூட அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஓகே, கேரக்டராவே. ஆமா. நான் சொன்னேன், சார் அவ்வளவு பெரிய கம்பெனி சார், ஒரு 10 கூலிங் கிளாஸ் அங்கேயே வச்சிருப்பாங்க சார், அதுல ஒண்ணு செலக்ட் பண்ண இல்ல சார் நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண சார் அப்படின்னாரு. சூப்பர் சார். அப்பே நீங்க ஓகே, அது ஒரு எந்தூசியாஸ்டிக்கான ஒரு பர்சன். சூப்பர் சார். சார் இன்னைக்கு ஸ்கிரீன்ல அவர் வந்தாலே பயங்கரமான, இன்னைக்கு அவருடைய வெற்றிக்கு முழு தகுதி அவருக்கு இருக்கு. சூப்பர் சார். சார் இன்னொருத்தர் பத்தி உங்கள்ட்ட பேசணும் சார், ஏன்னா அவரு உங்களை பத்தி நிறைய இடங்கள்ல பேசிட்டு இருக்காரு, மிஸ்டர் ஆர்ஜே பாலாஜி. ஸோ சத்யராஜ் சார்ட்ட பேசும்போது சத்யராஜ் சார் இதை சொன்னாரு, சத்யராஜ் சொன்னதுல இருந்து இதை நான் ஃபாலோ, இப்படி எங்க போனாலும் நீங்க சொன்ன விஷயத்த அவர் நிறைய இடங்கள்ல பேசிட்டு இருக்காரு. அவர் டைரக்ஷன்லயும் நீங்க நடிச்சிருக்கீங்க, அவர் கூடவும் நீங்க 2 பேரும் சேர்ந்து சிங்கப்பூர் சலன்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ அடுத்து சூர்யா சார் வச்சு ஒரு படம் பண்ண போறாரு டைரக்டரா. ஸோ அவருக்கும் உங்களுக்குமான விஷயங்களை பற்றி பேசலாம். எனக்கு அவர் கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட்டு முதல்ல என்கிட்ட சார் அப்படின்னு பேசிட்டு நானும் பாலாஜின்னு பேசிட்டு, இப்போ நாங்கள் 2 பேரும் ப்ரோன்னு பேசுகிற அளவுக்கு ஃபோன் பண்ணி, ஹாய் ப்ரோ எங்கே இருக்கீங்க ப்ரோ, ஒரு குட் நியூஸ் ப்ரோ, சூர்யா வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணுற ப்ரோ, அப்படியே ப்ரோ, அந்த அளவுக்கு. ஓகே, அது என்ன காரணம்னா அவர் லொகேஷன்ல அவ்வளவு ஜாலியா இருப்பாரு. ஓகே, அது வீட்டுல விசேஷம் பண்ணல, எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டருங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர். எப்படி நம்ம ஒரு அமைதிப்படை நடிகன் வால்டர் வெற்றிவேல் பத்தி எல்லாம் சொல்றோமோ, அந்த மாதிரி எனக்கு அந்த படம் அவ்வளவு ரசிச்சு இன்ட்ரெஸ்டா நடிச்சேன். வீட்டுல விசேஷம் கொஞ்சம் கூட என்ன கதைப்படி ஒரு 2 ஹீரோ 2 ஹீரோயின் தான். நானும் ஒரு விஷயம், ஒரு ஹீரோ ஹீரோயின் பாலாஜி. பட் எங்களுடைய ஸ்கோப் எங்கேயுமே குறைக்கல. உங்களுக்கு டக்குன்னு வீட்டுல விசேஷம்னா அது ஒரு சத்யராஜ் உருவசி படம் தான் வரும். இது பாலாஜி நடிச்சா மாத்திருக்க முடியும். கரெக்ட். இதை ஒரு பாலாஜி அப்புறம் நான் படமா மாத்திருக்க முடியும். பட் அவர் அது பண்ணவே இல்லை. பண்ணல, அவருக்கு பயங்கர, அவருக்கும் ஆக்டிங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுல நல்ல டேஸ்ட். ஒரு நடிகன் கிட்ட இருந்து ஒரு நடிப்பு வாங்குறதுல அந்த ஸ்கேல் ஆஃப் ஆக்டிங்ல ரொம்ப அவருக்கு அதுல நுணுக்கமா இருக்காரு. என்ன சிக்கல்னா, இப்ப என்ன மாதிரி
ஒரு 46-47 வருஷமா நடிச்சிட்டு இருக்கிறோம். அப்போ வந்து எங்களுக்கு இந்த கேமரா பியரு, இந்த டென்ஷன், ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்னாலாம் அந்த ஒரு டப்பு டப்பு டப்புன்னு நெஞ்சு அடிச்சுக்கிறதுல இருக்கவே இருக்காது. அப்படி இருக்கையில நம்மளை அறியாம ஓவர் ஆக்ட் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல ஓவர் ஆக்டிங் வந்துரும்ல, என்னடா பெரிய டயலாக் பார்த்துக்கலான்டா அப்படிங்கிற மாதிரி நடிக்கல, நம்மளை அறியாம ஒரு டோஸ் ஏற்றிடுவோம். அதெல்லாம் கரெக்டா பாலாஜி கண்ட்ரோல் பண்ணுவாரு. அதே சமயத்துல ஏத்த வேண்டிய இடத்துல இப்ப சிங்கப்பூர் சலூன்ல வந்து ஒரு அல்டிமேட் சீன் தான் அந்த பார் சீன் தான். ஃபுல் ஃபன் ஒவ்வொரு ரவுண்டுக்கு ஒவ்வொன்று ஏறிட்டு போக. அதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் சரி எல்லாம் யங்ஸ்டர்ஸ் கூட நடிக்கிறோம், கொஞ்சம் செட்டில்டா பண்ணுவோம். நம்ம கவுண்ட் பண்ணி என்ன கூட தூக்கெல்லாம் தூக்க வேண்டாம், கொஞ்சம் அப்படி லிமிட்டா பண்ணி இழுத்து பிடிச்சி ஓட்டலாம் அப்படின்னா பாலாஜி தான் சார் எகிரி அடிங்க சார் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா ஏற்றி விட்டாரு. சீன் சார் நீங்க ஒன்றும் கண்ட்ரோல்டா பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நாலேஜபிள் பர்சன், ரொம்ப புத்திசாலி சார். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சார் உங்களுக்கு சத்யராஜ் 25 சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும்போது விஜயகாந்த் சார் வந்து ஒரு விஷயம் பேசினாரு. 100வது நாள் படம் பண்ணும்போது நினைக்கிறேன் சத்யராஜ் வந்து எனக்கு ஒரு கதை வச்சிருக்கேன்னு சொன்னாரு. அவர் டைரக்ட் பண்ண அவருக்கு ரொம்ப ஆசை. அப்போ சரி முடிச்சுட்டு வாங்க கதை சொல்லுவாங்க, நான் நடிக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த கதை தான் நீங்க டைரக்ட் பண்ணி நடிச்ச வில்லாதி வில்லனா இல்லை அது வேற கதையா? இல்லை அது வேற கதை. அது வந்து பின்னாடி தர்ஜா தொங்கான்னு தெலுங்குல அந்த கதையை வித்துட்டேன். நான் பிஸி ஆக்டர் ஆயிட்டேன். அதனால ஒரு நல்ல வேலைக்கு நடிப்போட சேர்த்து வித்துட்டு அதை மணிவண்ணன் டைரக்ட் பண்ணாரு, சுமன் ஆக்ட் பண்ணாரு. சுமன் விஜய் சாந்தி பண்ணாங்க. அது தெலுங்குல நல்லா போச்சு அந்த படம். அந்த கதையை தான் விஜயகாந்த் வச்சு டைரக்ட் பண்றதுக்காக 100வது நாள் ஷூட்டிங் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த எக்மோர்ல வந்து ஒரு மியூசியம் இருக்குல்ல, அதுதான் கோர்ட் சீனா முக்கால்வாசி அங்கதான் எடுப்பாங்க. அங்கதான் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் விஜயகாந்துக்கு எனக்கெல்லாம். அப்போ கேரவன் கிடையாது, இந்த காஸ்டியூமுக்காக ஒரு தகரப்பெட்டி வச்சிருப்பாங்க. அதுக்குள்ளதான் எங்க பேண்ட் சட்டை க்ளோஸுக்கு ஷூ செருப்பு எல்லாம் கிடக்கு. அந்த தகரப்பெட்டி மேல உட்காந்துருந்தாரு விஜயகாந்த். நான் போய் நான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல. எப்படிங்க அப்படின்னா எனக்கு வந்து நடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அப்பதான் 100வது நாள் நடிக்க போறேன். அந்த 100வது நாள் சக்சஸுக்கு அப்புறம் தான் எனக்கு பயங்கர பிஸியா அடிச்சு இல்லைனா வந்து பிச்சுக்கிட்டு போகுது. 100வது நாளுக்கு அப்புறம் 24 மணி நேரம் அட்டு இது காக்கி சட்டு நான் இது சொல்றேன் பாரு, எஸ் ஏ சூர்யா மாதிரி ஒரு டிராவலிங் ஆரம்பிச்ச பீரியடு. அதனால வந்து 100வது நாளுக்கு போயிலே நொந்து போய்தான் போறேன். என்னத்த நடிச்சு போகண்டா, ஏதோ மணிவண்ண சொல்றாரு ஏதாச்சும் தெரியாது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாப்பா, அப்படி போனதுதான். அதனால வந்து இன்னமும் வந்து இந்த நடிப்பு பிடிச்சி தொங்கிட்டு இருந்தா பொழப்பு நடக்காது. அந்த கதை சொன்னப்போ அது மணிவண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆர் சுந்தரராஜன் பெரிய பிக் டைரக்டர், அவருக்கு அந்த கதை பிடிச்சிருந்தது. சரி இவங்க 2 பேருக்குமே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த கதையை வச்சு நம்ம டைரக்டர் ஆயிடலாம். ஈவன் தோ யார்கிட்டயும் அசிஸ்டண்டால ஒர்க் பண்ணல, கேமராமேன் இருக்காரு, எடிட்டர் இருக்காரு, அப்புறம் ஃபைட் மாஸ்டர் எடுக்க போறாரு, டான்ஸ் மாஸ்டர் எடுக்க போறாரு சொல்லிட்டு விஜயகாந்த் சொன்னோன்னு சரிட்டாரு. கதை ஃபுல்லா நரேட் பண்ணிட்டீங்க. கதை ஃபுல்லா நரேட் கதையே சொல்ல கேட்டோன்னு ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்பெல்லாங்க. அப்போ ஹீரோக்கு கூட டென்ஷனே கிடையாது. விஜயகாந்த் எல்லாம் அவர் வந்து ரஜினி சாரே வந்து ஒரு வருஷம் 17 படமா நம்ம ஹீரோவா நடிச்சுக்கிறாரு. ஹீரோவா அதனால அடிச்சு பின்னிட்டு போகையில வந்து 10 படம் ஓடுது, 10 படம் ஹிட்டு. 10 படம் ஓடினாலும் சரி 10 படம் ஓடாட்டியும் சரி ஒன்னும் அவங்களுக்கு ஷேக் ஆகாது. அதனால சரி நம்ம ஃப்ரெண்டு டைரக்ட் பண்ற கேட்கிறாரு பண்ணிடுவோம், அவ்வளவுதான். அவர் எப்பவுமே கதை அவரது ராமத்தர் தான் கேட்பாரு. அப்ப அதுக்கப்புறம் தமிழ்ல ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? இல்ல அதுக்கப்புறம் 100வது நாள் பண்ணல. அதுக்கப்புறம் அந்த படம் 100வது நாள் பயங்கர பிஸி ஆக்டர் ஆயாச்சு. சரி இது சுகமான வாழ்க்கையா இருக்கு அப்படியே போயிட்டு அப்புறம் திடீர்னு ஒரு ஆசை வந்து வில்லாதி வில்லன் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன். ஓகே சார். சரி இப்போ நிறைய விஷயங்கள்லாம் கேள்விப்படுறோம். சத்யராஜ் சார் ஆன் போர்டு அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வந்தவங்க நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. நம்மளும் அதை கேட்கலன்னா இல்ல சார் ஆன் போர்டா? சத்யராஜ் சார் ஆன் போர்டு ராஜசேகர்ன்ற கேரக்டர்ல கூலி படத்துல. ஆமா அது அவங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமா சார். இது அதையே இப்ப நான் கேக்குறேன்னா கேட்காம என்னால இருந்தா கீழே வந்து அது என்னன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டதுனால ஓகே. இப்ப அனௌன்ஸ் பண்ணாத படம் பாருங்க, இப்ப தெலுங்கு படத்துல நான் ஹீரோவா நடிச்ச படம் முடிஞ்சாச்சு, டப்பிங்கும் பண்ணியாச்சு. ஆனா அந்த படத்தோட டைட்டிலும் கூட நான் ஏன் சொல்லக்கூடாதுன்னா அவங்கதான் அதை எப்படி வெளியே பண்ணணும், அதுக்கு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஒரு பிளான் வச்சிருப்பாங்களே, அதனால அதை சொல்றது இல்லை. இல்லாட்டி வந்து நான் அந்த படம் முடிச்சாச்சு, இன்னும் தெலுங்குல 2 படம் முடிச்சாச்சு. வெளியில சொன்ன படத்தை சொல்ல அர்ஜுன் டைரக்ஷன்ல சீதா பயணம்னு ஒரு படம், அது அவங்க சைட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ண, அது மாதிரி கூலிலேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே சார். அதனால வந்து ஆமா அது பெரிய சக்சஸ்ஃபுல் டீம் தானே. ஆமா சார். ரஜினி சார், லோகேஷ், சன் பிக்சர்ஸ் போது
மூணுமே அப்படி இருக்குது. ஒரு மல்டி ஸ்டாரர் நீங்க, ரஜினி சார், நாகார்ஜுனா சார், உபேந்திரா சார், மலையாளத்துல இருந்து சௌபின், இந்த மாதிரி ஒரு மல்டி ஸ்டாரர் படம் பயங்கர ஸ்டார் காம்பினேஷன் தான். ஓகே, நீங்களும் ரஜினி சாரும் பேசின பிளாஷ்பேக் விஷயங்கள் ஏதாவது? அது நிறைய இருக்குல்ல எங்களுக்கு பிளாஷ்பேக் விஷயங்கள். இப்போ பேசல வந்து ஹெல்த் இஷ்யூஸ், என்ன நீங்க என்ன ஒர்க் அவுட் பண்றீங்க சார், நான் என்ன பண்றேன், நீங்க என்ன பண்றீங்க, இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ், ஃபுட் ஹேபிட்ஸ் அதெல்லாம் பேசிட்டு மிஸ்டர் பாரத் கதை நல்லா இருக்காரு. அப்படியே இருக்காரு அவரும். சூப்பர் சார். அவர் அதே மிஸ்டர் பாரத்ல பார்த்தப்ப எப்படி ஷார்ட் ரெடினா ஒரு எந்த ஸ்பீட்ல எந்திரிச்சு போவாரோ அதே ஸ்பீடு தான் இப்போ. ஓகே, அவருக்கு அது அப்படியே ஒரு இம்யூன் ஆயிருச்சு. ஓகே ஓகே, ஃபாஸ்டா போறது வரதெல்லாம் ஆஃப் ஸ்கிரீன்லயுமே சார், ஆஃப் ஸ்கிரீன்ல அப்படிதாங்க. ரைட் சார். ஒரு மனுஷன் ஸ்டைலா நடிக்கிறவங்களை பார்த்துருக்குறோம், ஸ்டைலாவே இருக்கிற ஆள் வந்து அவர் தான். சூப்பர் சார். சார் எப்படி உங்களுக்கு ஃபேமிலி எல்லாம் சார் வந்து கேட்டிருப்பாங்க என்ன? ஆமாமா, அதெல்லாம் ஓகே ஓகே. அடுத்து பயங்கரமான ரிலீஸ்னா அந்த படத்தோட டீசர்ல வந்து வாத்தியார் படத்தை சொல்றேன் சார். ஆமா. சோ உங்களுக்கு 100வது படம் வாத்தியார் வீட்டு பிள்ளை, நீங்க வாத்தியார் ஃபேன் எல்லாருக்குமே தெரியும். உங்களே அனௌன்ஸ் பண்ணதுனால நான் சொல்ல, அதுல நான் வந்து நெகட்டிவ் வில்லனாத்தான் நடிக்கிறேன். வில்லன்னா கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான வில்லன். ஓகே, அது மாதிரி ரொம்ப புது கெட்டப். அதுல ஒரு கெட்டப் தான் அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க, இன்னொரு கெட்டப் அவங்க ரிவீல் பண்ணல. ட்ரைலர்லயும் கூட ட்ரைலரா டீசரா அதுக்கே வித்தியாசம். ஒருத்தர் இத்தனை நாள் நடிச்சிட்டு இருக்கிறேன். இப்ப நிறைய வந்துட்டு சார் கிளிம்ஸ் ப்ரிவ்யூ. அப்படியா? ஆமா சார், இது மாதிரி நிறைய சொல்றாங்க. ஏதோ ஒண்ணுங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் டோப்பா தூக்கி தலையில வச்சோமா, ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் தான் நடிச்சோமா, கட்டினா வந்து உட்கார்ந்தோமா, பேக்கப்னா எடுத்து வச்சுட்டு கிளம்பி போனவாங்க. இதே வாழ்க்கை தான். எங்கிட்ட கேட்பாங்க, சார் அந்த கால சினிமாக்கு இந்த கால சினிமாக்கு என்ன ஒரு வித்தியாசம் இல்லையா? இப்போ கேரவான் இருக்குது, மானிட்டர் இருக்குது, செல்போன் இருக்குது இல்லையா? ரைட். மானிட்டர் இருக்கிறது டைரக்டருக்கு பெரிய சௌகரியம், கேரவான் இருக்கிறது ஆர்டிஸ்டுக்கு சௌகரியம். வேற எது கேட்டீங்க? வாத்தியார் வந்து அதுதான் ஒரு நெகட்டிவ் ஷேடு. அவர் நலன்குமார் சாமி வேற மாதிரி அதை டீல் பண்ணியிருக்காரு. சூப்பர் சார். இப்போ இன்னொரு தகவலும் கேள்விப்பட்ட, இதோட முடிச்சிடுறேன். அதான் எம்ஜிஆர் சாரோட அந்த கடலைக்கட்டை உங்கள்கிட்ட தான் இருக்குன்றது நீங்களே நிறைய இடங்கள்ல சொன்னது எல்லாமே அந்த கதையெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம். கரெக்டா ஒரு விஷயம் சொல்றாங்க, 10 முறை சார் வந்து உங்களை கிஸ் பண்ணிருக்காரு, உங்க கையை கிஸ் பண்ணிருக்காருன்ற ஒரு தகவல். அது என்ன 10 முறை? என்ன அந்த 10 முறை? என்னல கரெக்டா வேதம் புரியுது படம் பார்த்துட்டு வெளியே வந்து கையை பிடிச்ச அப்படின்னாரு. ஒரு 3 முறையா இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் ஒரு எண்ணிட்டே இருக்க முடியும். அதான் சொல்றேன், 10 முறை சார் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த படம். கடைசியா அவர் பார்த்த படம் அதுதான். கிட்டத்தட்ட அவரு மறைகிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்துருவோம். அந்த படத்துல சென்சார் ப்ராப்ளம் வந்துருச்சு. ஸோ அவரே வாலண்டியரா பாரதி ராஜா சார் கூப்பிட்டு படத்தை போட சொல்லி பார்த்து தியேட்டர் எடுங்க நானாச்சு அப்படின்ட்டாரு. பாரதி ராஜா சார் வந்து, அண்ணா இது சென்ட்ரல் கவர்மெண்ட், நான் ஆணையிட்டால்தான். சூப்பர் சார். ஸோ வந்து A to Y பாபா எப்படி A to Z பாபா ஆறாருன்றத நாங்கள் வந்து 22ஆம் தேதி படம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் சார். எப்பயும் போல எங்களை இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருங்க சார், என்டர்டெயின் பண்ணிட்டே இருங்க சார். விஷ் யூ வெரி வெரி ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நன்றி நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.